Hello guys, welcome to Exams Daily. So இன்னையோட லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கான பிசி லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Hello guys, welcome. Hello, லைவ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாसेस நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். சோ ஷேர் பண்ணிக்கோங்கமா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய். கோவிந்தா சொல்லணுமா? ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைவ் ஷேர் பண்ணிக்கோங்க. கிடைக்குமா எமர்ஜென்சிக்கு சேலம் ப்ளீஸ். ஓகே பெட்டர். தேங்க்யூ. ஓகேவா? ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணலாமா? பிசிக்கு வந்து நம்ம 50 டேஸ் பிளானிங் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம மார்க் டெஸ்ட் அப்படின்ற பேரில் ஜிஎஸ் அண்ட் சைக்காலஜி மட்டும் டெய்லி 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கான ஜிஎஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஏன் சொல்லுங்க அப்படின்னா தெரியல, அது அவங்க போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு எங்கே ஹால் இருக்கோ அங்கே தானே நம்ம எக்ஸாம் எழுதி ஆகணும். ட்ரை பண்ணுங்க. ஓகேவாமா? ஓகே, ஐம் குட். எஸ்மா, தேங்க்யூ. ஓகே, பார்க்கலாமா? ரெடியா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கீழ்கண்டவற்றுள் எந்த செல் 300 முதல் 500 நாட்களில் செல்களை புதுப்பிக்கின்றன? கீழ்கண்ட செல்களில் எந்த செல் 300 நாள் முதல் 500 நாட்களில் செல்களை புதுப்பிக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லலாமா? ஆப்ஷன் ஏ எலும்பு செல்கள், தோல் செல்கள், கல்லீரல் செல்கள், இரத்த சிவப்பு செல்கள். ஆன்சர் என்னது? நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆன்சர் சி கல்லீரல் செல்கள். ஓகே, ஆப்ஷன் சி கல்லீரல் செல்கள். அடுத்து, சர்வதேச தாவர மரபியல் வள வாரியம் 1974ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இடம். நல்லா கவனிங்க क्वेश्चन. சர்வதேச தாவர மரபியல் வள வாரியம் 1974ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இடம் டேஷ். புதுடெல்லி, பிலிப்பைன்ஸ், பாஸ்டன் அண்ட் ரோம். என்னது ஆன்சர்? கொஞ்சம் ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட், பியா. ஸோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ரோம் அப்படின்றது சரியான விடை. சர்வதேச தாவர மரபியல் வள வாரியம், ரோம். ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन, கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. சிஏ இல்லமா? கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ. வெரி குட். ஸோ எதனால? விட்டமின் பி அப்படின்றது சரியான விடை. இங்க இருக்கிறதுல விட்டமின் பி பொருந்தாது. எதனாலமா பொருந்தாது? மற்ற வைட்டமின் ஏ எதனால பொருந்தாது? ஓகே, சூப்பர், வெரி குட். நீரில் கரையும், நீரில் கரையாது. அதன் அடிப்படையில் வச்சு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை
ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி அப்படின்றதான் இதுல பொருந்தாதது. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்கம்மா. 3வது கேள்வி. அடுத்த கொஸ்டின், நிலவின் பரப்பில் காணப்படும் தனிமம் என்ன? நிலவின் பரப்பில் காணப்படக்கூடிய தனிமம் என்ன? தகரம், டங்ஸ்டன், டான்டுலம், டைட்டானியம். வெரி குட். பியா, தகரம், டங்ஸ்டன், டான்டுலம், டைட்டானியம் நிலவின் பரப்பில் காணப்படக்கூடிய தனிமம். ஸோ எல்லாரும் செக் பண்ணி ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுங்க. வெரி குட். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்கம்மா. டைட்டானியம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நிலவின் பரப்பில் காணப்படக்கூடிய தனிமம் என்னது? டைட்டானியம். ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி, டைட்டானியம். ஓகேவா. சாதாரண உப்பின் உருகு நிலை என்ன? நீரின் கொதிநிலை எப்படி நம்ம 100 டிகிரி செல்சியஸ் சொல்றோம், அதே மாதிரி ஒரு சாதாரண உப்பினுடைய உருகு நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேமா, தேங்க்யூ. ஐம்பத்தி 4 டிகிரி செல்சியஸ், 80 டிகிரி செல்சியஸ், 801 டிகிரி செல்சியஸ், 135 டிகிரி செல்சியஸ் ஒரு சாதாரண உப்பினுடைய உருகு நிலை என்னவா இருக்கும்? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. பி 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 எல்லாமே நியூ கொஸ்டினா இருக்கா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆன்சர் 801 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, 801 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது சரியான விடை. 801 டிகிரி செல்சியஸ். தொழிற்சாலைகளில் புகை சுத்திகரிக்கப்படுதல் எதன் மூலம் நடைபெறுகிறது? தொழிற்சாலைகளில் புகை சுத்திகரிக்கப்படுதல் எதன் மூலம் நடைபெறுகிறது? மின்னார் வீழ்படிவாக்கி, மின் வடிகட்டி, மேற்கண்ட இரண்டும் எதுவும் இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? தொழிற்சாலைகளில் புகை சுத்திகரிக்கப்படுதல் எதன் மூலம் நடைபெறுகிறது? இங்க இருக்கக்கூடிய எந்த மெத்தட் மூலமா ஃபேக்டரிஸ்ல புகைகளை சுத்திகரிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க, அப்புறமா 7வது கொஸ்டின் போலாம். ஓகேவா, ஸோ ஆன்சர் மின்னார் வீழ்படிவாக்கி. மின்னார் வீழ்படிவாக்கி மெத்தட் மூலமா தான் என்ன பண்றாங்க? தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய புகைகளை சுத்திகரிப்பு செய்யறாங்க. அடுத்த கேள்வி, காற்று என்பது ஒரு டேஷ். காற்று என்பது ஒரு டேஷ். சேர்மம், தனிமம், கலவை, மின்பகுளி. காற்று என்பது ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. AACCDD. ஓகே, ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். காற்று என்பது ஒரு கலவை. ஓகே, ஈஸி கொஸ்டின். காற்று என்பது ஒரு கலவை அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, சூப்பர் கிளாஸ். 8வது கேள்வி, கிபி 1790 ஆண்டு திப்பு சுல்தான் ஆங்கிலேயரின் நட்பு நாடான டேஸை தாக்கினார். கேள்வியை பாருங்க. கிபி 1790 ஆண்டு திப்பு சுல்தான் ஆங்கிலேயரின் நட்பு நாடான டேஸை தாக்கினார். ஆற்காடு, ஹைதராபாத், திருவாங்கூர், தஞ்சாவூர். ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? சி அப்படின்ற ஆப்ஷன் மோஸ்ட்லி கொடுக்குறீங்கம்மா. ஸோ ஆன்சர் திருவாங்கூர் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, திருவாங்கூர்.
1790 என்ன பண்றாரு? திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களோட நட்பு நாடா இருந்த திருவாங்கூரை தாக்குறாரு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்றவர் யார்? நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, அன்னி பெசன்ட் அம்மையார். ஆன்சர் பண்ணலாமா? வெரி குட். ஸோ நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் தான் கொடுக்குறீங்க. ஆன்சர் சி, ஜவஹர்லால் நேரு. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்பது ஜவஹர்லால் நேரு. 10வது கேள்வி, சைமன் கமிஷன் எப்போது பம்பாய் வந்தடைந்தது? சைமன் கமிஷன் எப்போது பம்பாய் வந்தடைந்தது? பிப்ரவரி 3, 1927, பிப்ரவரி 5, 1927, பிப்ரவரி 3, 1928, பிப்ரவரி 5, 1928. ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 3, 1928. பிப்ரவரி 3, 1928 என்பது சரியான விடை. சைமன் கமிஷன் பம்பாய் வந்தது. அடுத்தது, கிராமப்புறங்களில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த புரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? கிராமப்புறங்களில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த புரா என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ஒன் மினிட்மா. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அப்துல் கலாம் என்பது சரியான விடை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி, அப்துல் கலாம். கிராமப்புறங்களில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த புரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்துல் கலாம். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் 2009ஆம் ஆண்டில் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆக இருந்தது? இந்தியாவில் 2009ஆம் ஆண்டில் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆக இருந்தது? 50, 120, 150, 180. ஆன்சர் பண்ணலாமா? ஸோ ஈஸி கொஸ்டின், ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. 150ஆக இருந்தது. இந்தியாவில் 2009ஆம் ஆண்டில் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சா? 150ஆக இருந்தது அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி 13, இரண்டாவது பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. இரண்டாவது பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்கிறாங்க. 1956, 1957, 58, 60. ஆன்சர் என்னதுமா? இரண்டாவது பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. நல்லா பாருங்க, இரண்டாவது பொது தேர்தல்
ஏ பி சி ஆல்மோஸ்ட் ஆல் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. வெரி குட். ஆன்சர் 1957. இரண்டாவது பொதுத் தேர்தல் எப்பமா நடந்துச்சு? 1957ல நடந்துச்சு. ஓகேவா? சூப்பர். கரெக்ட் ஆன்சர்மா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் அதிக அளவு மின்சக்தி உற்பத்திக்கு கீழ்கண்டவற்றுள் ஒன்று உதவுகிறது. இந்தியாவின் அதிக அளவு மின்சக்தி உற்பத்திக்கு கீழ்கண்டவற்றில் ஒன்று உதவுகிறது. அந்த ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அனல் மின் சக்தி, சூரிய ஒளி சக்தி, அணுசக்தி, நீர்மின் சக்தி. எதுமா? எது? இந்தியாவினுடைய மின்சக்தி, அதிக அளவு மின்சக்தி உற்பத்திக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்னது? ஆப்ஷன் ஏ, அனல் மின் சக்தி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நிறைய பேர் ஆன்சர் ஏ கொடுக்குறீங்க, நிறைய பேர் ஆன்சர் பி கூட கொடுக்குறீங்க. ஸோ அதிக அளவு பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கிட்ட அனல் மின் சக்தி அப்படின்றதான் இந்தியாவினுடைய மின் தேவைக்கு அதிக அளவு பங்கு வகிக்கிறது. ஓகே, அடுத்த கேள்வி, ஒரு செல்லின் உயிருள்ள பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல்லினுடைய உயிருள்ள பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. செல் சுவர், செல் சுவர், புரோட்டோபிளாசம், ஹைலோபிளாசம், செல் சாறு. ஒரு செல்லினுடைய உயிருள்ள பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹெல்த் ஓகேவா? ஓகேமா. வெரி குட், வெரி குட். செல் சுவராமா? செல் சுவரா சரியான விடை. புரோட்டோபிளாசம். எதுமா? ஒரு செல்லினுடைய உயிருள்ள பகுதி எது? புரோட்டோபிளாசம் என்பதுதான் சரியானது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, புரோட்டோபிளாசம். ஓகே, அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரித்துள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரித்துள்ளது? பதினான்கு, 15, 18, 22. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை மொழிகளை தேசிய மொழிகளாக அறிவித்துள்ளது? ஸோ நேற்று ஒரு கொஸ்டினுக்கு கமெண்ட்ல பண்ண சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட்ல பண்ணு. வெரி குட். ஓகேவா? 22 அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? 22. அடுத்த கேள்வி, தாடியுடன் கூடிய மனிதரின் சுண்ணாம்புக்கல் சிலை எங்கு கண்டறியப்பட்டது? தாடியுடன் கூடிய மனிதனின் சுண்ணாம்புக்கல் சிலை, ஷியோர்மா, ஷியோர். தாடியுடன் கூடிய மனிதரின் சுண்ணாம்புக்கல் சிலை எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சான்சா, ஹரப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல் அண்ட் காலிபங்கன். வெரி குட், சூப்பர். நம்ம சிந்துவெளி நாகரிகம் பார்க்கும்போது பார்த்துருக்கோமா, மொகஞ்சாதாரோல ஒரு தாடியுடன் கூடிய ஒரு ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் தோடு போட்டிருக்காரு, ஒரு பூ வேலைப்பாடம் அமைந்த ஒரு மேலங்கி உடுத்தியிருக்காரு, அவர் தான் அந்த குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, மொகஞ்சாதாரோல கிடைச்சிருக்கு. கனிஷ்கர் அவையில் அங்கம் வகித்த புத்த சமய அறிஞர் டேஸ். கனிஷ்கர் அவையில் அங்கம் வகித்த புத்த சமய அறிஞர் டேஷ். கனிஷ்கரினுடைய அவையில் அங்கம் வகித்த புத்த சமய அறிஞர் டேஷ். பதில் சொல்லுங்க. நேற்று பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், பட் இந்த மாதிரி பார்க்கல, அவருக்கே வேற கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஆன்சர் நோட் பண்ணலாமா? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, அஸ்வகோஷர். கனிஷ்கர் அவையில் அங்கம் வகித்த புத்த சமய அறிஞர் யாரு? அஸ்வகோசர் என்பது சரியான விடை. வெரி குட், சூப்பர்மா. அடுத்த கேள்வி 19, வணிக வங்கிகளில் செலுத்தப்படும்
கீழ்கண்ட எவற்றிற்கு வட்டி வழங்கப்படுவதில்லை? வணிக வங்கிகளில் செலுத்தப்படும் கீழ்கண்ட எவற்றிற்கு வட்டி வழங்கப்படுவதில்லை? ஆப்ஷன் ஏ சேமிப்பு வைப்பு நிதி, தொடர் வைப்பு நிதி, தேவை வைப்பு, நிரந்தர வைப்பு. வணிக வங்கிகளில் செலுத்தப்படும் கீழ்கண்ட எவற்றிற்கு வட்டி வழங்கப்படுவதில்லை? ஆன்சர் நோட் பண்ணலாமா? ஆன்சர் தொடர் வைப்பு கணக்கு. ஆன்சர் தொடர் வைப்பு கணக்கு. அடுத்த கேள்வி, கோள்களின் இயக்க விதிகளை கீழ்கண்டவர்களில் யார் கண்டுபிடித்துள்ளார்? கோள்களின் இயக்க விதிகளை கீழ்கண்டவர்களுள் யார் கண்டுபிடித்துள்ளார்? கலீலியோ கலிலி, நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ், ஜோகன்னஸ் கெப்லர், ஐசக் நியூட்டன். கோள்களின் இயக்க விதிகளை கீழ்கண்டவர்களுள் யார் கண்டுபிடித்துள்ளார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஜோகன்னஸ் கெப்லர் அவர்கள். யாருமா? ஜோகன்னஸ் கெப்லர் அவர்கள் தான் கோள்களினுடைய இயக்க விதிகளை கண்டறிந்தவர். பின்வரும் நதிகளில் எது பிரம்மபுத்திரா நதியின் துணை நதி இல்லை? பின்வரும் நதிகளில் எது பிரம்மபுத்திரா நதியின் துணை நதி இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. டிஸ்டா, லோகித், கமாங், கோசி. ஆன்சர் என்னதுமா? கோசி கிடையாது. கோசின்றது பிரம்மபுத்திராவினுடைய துணை நதி கிடையாது, கோசி அப்படின்றது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்தியாவின் கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தால் சூழப்பட்டுள்ள மாநிலம்? இந்தியாவில் கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தால் சூழப்பட்டுள்ள மாநிலம்? ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கேரளா. எதுமா? வெரி குட். எது? இங்க இருக்கிறதுல ஒண்ணு மட்டும் 4 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டது. எதுமா? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி, தமிழகத்தில் தொல் பழங்கால ஓவியம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? தமிழகத்தில் தொல் பழங்கால ஓவியம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கீழ்வளை, சித்தன்னவாசல், மல்லபாடி, பனைமலை. ஆன்சர், தமிழ்நாட்டில் தொல் பழங்கால ஓவியம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சித்தன்னவாசல் ஓவியம். ஓகே, சித்தன்னவாசல் ஓவியம் என்பது சரியானது. அடுத்த கேள்வி, முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி, முதல் பெண் டிஜிபி டேஷ் ஆவார்? ஜன்கோ தபே, சிரிமாவோ பண்டார நாயக், அருந்ததி ராய், காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஆன்சர், இந்தியாவின் முதல் பெண் டிஜிபி. வெரி குட். காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா என்பது சரியான விடை. காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, வெரி குட். லாஸ்ட் கொஸ்டின் மீன்ஸ் நம்மளோட ஜிஎஸ்ல லாஸ்ட் கொஸ்டின். 9வது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது? 9வது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ முதல் சட்ட திருத்தம் 1951, 73வது அரசியலமைப்பு திருத்தம் 1992, 74வது அரசியலமைப்பு திருத்தம் 1992. இவற்றுள் எதுவும் இல்லை. வெரி குட். சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க. முதல் சட்ட திருத்தம் 1951 என்பதே சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட 25 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து உங்களோட சைக்காலஜி 25 கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமா?
சைக்காலஜி அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? உடைச்சிட்டேன் நான், உடைக்கலாமா? பெண்ணு கீழே விழுந்துருச்சு, வேற ஒன்றும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம அப்படியே சைக்காலஜி பார்க்கலாம். ஓகே, ஓகே, சூப்பர். எஸ், ஓகே, பார்க்கலாம். எதையோ அதானா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஃபாஸ்ட்டாக போகலாமா? சரி, ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே உங்களோட சைக்காலஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.